Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஒரு கை அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதனுடைய சேர்த்து வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் இந்த புதினா இலைகள்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, கேரட் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சோயா பீன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இனி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனால 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்ச ரைஸ் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு பர்னரில் வந்து நம்ம கிரேவி இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி செய்யலாம். மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் தக்காளி வந்து அதிகமாக இருந்துச்சு கிரேவி நல்லாவே நமக்கு கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு இப்போதைக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான், ஒரு பாக்ஸில் பாதி அளவுக்கு மஷ்ரூமில் தான் நான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப ஜூஸியாக இல்லை, அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் மசிங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் இருந்து தண்ணி நமக்கு நிறையா வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ க்ளோஸ் பண்ணி அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக நமக்கு வந்து வெஜ் புலாவ் ரெடி ஆகிட்டு, அந்த பிரியாணியோட வாசனை, அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருக்கிறது, அந்த புதினா இலைகள்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான வாசனையாக இருக்கும். இந்த சூடோட மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கேயும் நமக்கு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து நமக்கு நல்லா கிரேவி நமக்கு தேவையான திக்னஸ் வந்ததும் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி